இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 400 எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி பாரிவேந்தர் ஐயாவை வெற்றி பெற செய்யும் பொழுது 400 எம்பிக்கள் ஒருவராக பாராளுமன்றத்தில் பெரம்பலூருக்கு தொடர்ந்து பணி செய்ய போறாங்க. ஆனா திமுக அப்படி இல்லைங்க. அப்பா மந்திரி, பையனுக்கு போர் அடிக்குது, பையனை பாராளுமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல எத்தனை பதவி கையா கொடுப்பீங்க? ஒரே வீட்டுல எவ்வளவு கொடுப்பீங்க? அப்பாக்கு மந்திரி, புள்ளைக்கு எம்பினா யாரு வேலை செய்யறது? ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்வதற்காக ஒரு தனி அரசாங்கம் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் 33 காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாருக்கும் எதுவும் செய்யவில்லை. மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2021 தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 511 20 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலைங்க. 20 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற 20 கூட. இன்னைக்கு திமுகவுடைய வேட்பாளர் தான் கேளுங்க, அண்ணே 511 தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் கேளுங்க. இன்னைக்கு பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு. அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் கதிரானன் வேலூர் தொகுதியில் நிற்கிறார். நேற்று சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்கு இருக்கிறாங்க. கேட்டீங்களா? நீங்களா கேட்டீங்களா? எதற்கென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிறாங்களா? இதை விட நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் யாராவது அவமானப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறாங்க. திமுக கொடுக்கக்கூடிய அந்த பேருந்துல போனீங்கன்னா ஓசிங்கிறாங்க. பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய வேட்பாளர் நமக்கு வேண்டாம். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நமக்கு வேண்டாம். நமக்கு பணி செய்யக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் மட்டும்தான் வேண்டும். நமக்கு மோடி அவர்கள் மட்டும்தான் வேண்டும். தாமரை சின்னம் மட்டும்தான் வேண்டும்.